தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் முழுவதுமே இந்த மாதிரியான பேரணிகள் கல்லூரி மாணவர்களிடையே நடத்தப்படுது. ஆனா இங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பல வகையான விழிப்புணர்வு பேரணி நடத்துறதுக்கு காரணம் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100% ஓட்டிங் என்ஷூர் பண்றதுக்காக நாங்க பல முயற்சிகளை எடுத்துட்டு வரோம். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்து நிறைய சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் அட் ஆல் லெவல்ஸ். ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ரூரல் அண்ட் அர்பன் மிக்ஸ் இருக்கு. ஸோ வி யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ பல இடங்களில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நடந்திருந்தாலும் ஒரு பெரிய பேரணி நாங்கள் ஏன் ஏற்படுத்தணும்னா இது ஒரு மேசிவ் லெவலில் மோர் தென் 15,000 20,000 பீப்புளை அட் அ டைம் ரீச் பண்ணணும்னு முக்கியமாக செங்கல்பட்டு மாவட்டத்திலுடைய கடந்த தேர்தலுடைய ஓட்டு பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 64% இருந்துச்சு. பட் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்து எல்லாரையும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த கேம்பெயினில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்க காரணம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை என்கரேஜ் பண்ணி அது மட்டும் இல்லை திஸ் இஸ் ஹைலி அர்பனைஸ்ட் பிளேஸ் இன் ஷோலிங்கநல்லூர் ஏரியா. அது என்னுடைய பிக்கெஸ்ட் கான்ஸ்டுவன்சி வித் 700 போலிங் பூத்ஸ். ஸோ we wanted to have a focused intervention and அதனால யங்ஸ்டர்ஸ் மற்றும் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணும்போது we can reach more people. அவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்படா 18 முடியும்னு சொல்லி நாங்க வெயிட் பண்றோம். ஓகே ஓகே சோ எக்ஸைட்டட். நிறைய புது பார்ட்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி என்ன இது பண்ண போறாங்க, யார் யார் என்ன பண்றா அப்படிங்கறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து போடணும். அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. யாரு என்ன பண்ண போறோம்னு தெரியல, பார்த்து தான் போடணும். லைக் ஓட்டிங்ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் அது நம்மளோட ரைட்ஸ். நம்ம ஓட் பண்ணோன்றது. ஸோ கண்டிப்பா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஓட் ஆகணும். பிகாஸ் ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன் இட்ஸ் ஆர் ரைட்ஸ் டு ஓட் ரைட். ஸோ எனக்கு அது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியா ஃபீல் ஆகுது. இந்த 100% ஓட் அப்படிங்கறது போல் ஆயிடுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா இல்ல சார். நாங்க நம்ம நினைக்கலாம் நம்ம எல்லாருமே ஓட் போடுவாங்கன்னு நினைக்கலாம். ஆனா இன்னுமே சில கிராமங்கள்ல விழிப்புணர்வு பத்தல தான். நிறைய அதிகமா இருக்கு. சிட்டிஸ்ல ஓரளவுக்கு இருக்கு. நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா நாங்களே இப்ப ரேலி போறோம், ஒவ்வொரு இடத்துல ஓட் போடுங்கன்னு சொல்றோம். அந்த விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும், படிச்சவங்க கிட்ட இருக்கும். கொஞ்சம் படிக்காதவங்க எதுக்குப்பா நான் கஷ்டம் இங்க இருந்து அங்க போகணும், அவ்வளவு தூரம் அங்க போய் நான் ஓட்டு போறதுக்கு இங்க இருந்துக்கிறேன்ப்பா ஒரு நாள் லீவு அந்த மாதிரி போயிருவாங்க. அது மாத்துறது கஷ்டம். ஆனா நம்ம முயற்சி பண்ணலாம். என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் உரிமை.